ஹலோ மக்களே, இன்றைக்கி ஜம்மு காஷ்மீர் அமர்நாத் கேவ் டெம்பிள் ஹிஸ்ட்ரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜம்மு காஷ்மீர் இமயமலையில் கடல் மட்டத்திலிருந்து 3888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகை கோயில் 5000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது. இங்கே இயற்கையாக அமையும் பனிலிங்கம் சிவபெருமானோட பிரசாதமாக வணங்கப்படுது. வரலாறுன்னு பார்த்திங்கன்னா, சிவபெருமான் பார்வதிக்கு முக்தி ரகசியம் சொல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் அமர்நாத் குகை. பார்வதி தேவிக்கு அமரத்துவம் பற்றிய ரகசியத்தை சிவன் இந்த குகையில் தான் சொல்லியிருக்காருன்றது ஐதீகம். காஷ்மீர் வரலாற்றை கூறும் ராஜதரங்கிணி அப்படிங்கிற நூலில் அமர்நாத்தோட பெருமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் காஷ்மீரை ஆண்ட ராணி சூரியமதி இந்த கோவிலுக்கு திரிசூலம் பல காணிக்கைகளையும் கொடுத்துருக்காங்க. பனிலிங்கத்தோட சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இயற்கையான முறையில் குகை கூரையில் இருந்து விழும் நீர் உறைந்து சிவலிங்கமாக மாறுது. சந்திரனோட வளர்பிறை மற்றும் தேய்பிறைக்கு ஏற்ப பனிலிங்கத்தோட உயரம் மாறிக்கிட்டே இருக்குன்னு நம்பப்படுது. இந்த குகையோட கண்டுபிடிப்புன்னு பார்த்திங்கன்னா, புராண காலத்தின்படி காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நீர் வடிந்த பிறகு இமாலய பாதையில் சென்ற பிருகு முனிவர் அமர்நாத் குகையை தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. இப்படி பிருகு முனிவரால் அமர்நாத் குகையை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு 19ஆம் நூற்றாண்டில் கிபி 1850களில் பூட்டா மாலிக் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் ஆடு மேய்ப்பவரால் இமாலய மலையில் திரும்பவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னா, ஆடு மேய்ப்பவர் கால்நடைகளை மேய்க்கும்போது ஒரு சாதுவை சந்திச்சிருக்காரு. அந்த சாது இவருக்கு ஒரு முழு கரித்துண்டை கொடுத்துருக்காரு. அந்த ஆடு மேய்க்கிறவர் வீடு திரும்பினதும் கரித்துண்டுகள் தங்கமாக மாறியதை கண்டு அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. சாதுவிற்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு அவர் திரும்ப போயிருக்காரு. ஆனால் அங்கே பார்த்தா சாது இல்லை. அதுக்கு பதிலாக பனிலிங்கம் இருந்த இந்த குகையை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த செய்தி பரவன பிறகு காஷ்மீர் மன்னர் ரன்பீர் சிங் யாத்திரையை தொடங்கியிருக்காரு. அன்னையிலிருந்து இது புகழ்பெற்ற குகை கோயிலாக மாறியிருக்கு. ஸ்ரீநகரில் இருந்து கிட்டத்தட்ட 141 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இஸ்லாமிய தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு உட்படலாம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த கோவில் இந்திய இராணுவத்தினரோட கண்காணிப்பில் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த கோவிலை விசிட் பண்ணணுன்னா முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். ஓகே மக்களே, அமர்நாத் கேவ் டெம்பிள் பற்றி சூப்பரான ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். டாடா.